பிஹைண்ட் அடுத்து என்ன படிக்கலாம் மாணவர்களுக்கான நிபுணர்களின் சிறப்பு கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி வரும் மே 31ஆம் தேதி காலை 10 மணி முதல் வேலம்மாள் ஹால் வெஸ்ட் முகப்பேர் சென்னையில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நடுக்க வந்த பகையும் வெல்லவில்லை. மறுபடியும் பிரக்ஞானந்தா கிட்ட தோத்துட்டாரு உலகின் நம்பர் 1 செஸ் பிளேயரான மேக்னஸ் கால்சன் அவர்கள். போர் கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும். பிரக்ஞானந்தா முதன்முறையா கிளாசிக்கல் போட்டியில மேக்னஸ் கால்சனை தோக்கடிச்சிருந்திருக்காரு. 3வது சுற்றுல அவரை தோக்கடிச்சதா சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் மேக்னஸ் கால்சனுடைய சொந்த ஊரான நார்வேல நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்லயே இவரை தோக்கடிச்சிருந்திருக்காரு பிரக்ஞானந்தா அவர்கள். தம்பி இந்த பக்கம் ஒரு அசத்தல் காட்டிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பிரக்ஞானந்தாவுடைய அக்காவான வைஷாலி அவர்களும் இந்த போட்டியில மகளிர் பிரிவுல அதிகப்படியான சாதனைகளை செஞ்சுட்டு வராங்க. நார்வேல செஸ் டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. கிளாசிக்கல் போட்டி நடந்துட்டு வருது. அதாவது கிளாசிக்கல் கேம் அப்படின்றது ஸ்லோவான செஸ் போட்டி அப்படின்னு சொல்றாங்க. போட்டியாளர் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் கூட எடுத்துக்கலாம் ஒரு தடவை இந்த காய நகர்த்துறதுக்கு. இந்த மாதிரியான ஒரு போட்டியில முதன்முறையா மேக்னஸ் கால்சனை பிரக்ஞானந்தா அவர்கள் தோக்கடிச்சதா சொல்லப்பட்டிருக்கு. மே 29ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு இந்த போட்டி அங்க நடந்த சூழல தான் பிரக்ஞானந்தா அவர்கள் மேக்னஸ் கால்சன் அவர்களை தோக்கடிச்சிருந்திருக்காரு. பல டோர்னமெண்ட்கள் இவரு மேக்னஸ் கால்சனை தோக்கடிச்சிருந்தாலும் கிளாசிக்கல் போட்டியில முதன்முறையா தோக்கடிச்சதா சொல்லப்பட்டிருக்கு. 5.5/9 அப்படின்ற புள்ளி பட்டியலோட இவரு இந்த போட்டியில முன்னேறி போயிட்டு இருந்திருக்காரு. இதே போல பிரக்ஞானந்தா அவர்களுடைய அக்காவான வைஷாலி அவர்களும் பாத்தீங்கன்னா 5.5 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்திருக்காங்க. இப்படி அக்காவும் தம்பியும் மாத்தி மாத்தி போட்டிகள்ல ஜெயிச்சு இந்தியாவுக்கு நிறைய பெருமைகளை தேடி தந்துட்டு இருக்காங்க.